ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷாஸ் vlog. இன்றைக்கி நம்ம ஹர்ஷாஸ் vlogல இறால் கிரேவி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இறால் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ரெசிபியை யாருனாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இறால் வாங்கினா இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இறால் கிரேவி செய்கிறதுக்கு 1 கிலோ இறால் வாங்கி அதில் இருக்கிற நரம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி இது போல் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். சரி வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்து ஹீட் பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் பட்டை 1 கிராம்பு 2 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 3 பொடியாக நறுக்கி இது போல் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி இதோட சேர்த்து விட்டுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கிரேவிக்கு மொத்தம் 3 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 1 பொடியாக நறுக்கியிருக்கேன், மீதி 2 இந்த மாதிரி அரைச்சி விட்டுக்கோங்க. தக்காளி அரைச்சி சேர்க்குறனால கிரேவி நல்ல ஒரு திக்னஸாக கிடைக்கும். இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் சீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போய் ட்ரை ஆகி சட்டியில் கொஞ்சம் ஒட்டி வருங்க. இந்த டைமில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 minutes later. பாருங்கள், கிரேவியில் எண்ணெயெல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை இதோட சேர்த்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ இறால் சேர்த்துருக்கேன். இது பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் ரொம்ப சுருங்கிரும். 1 கிலோ இறாலுக்கு 1/4 கிலோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இறால் எல்லாத்தையும் குழம்புல சேர்த்து விட்டாச்சு. இதை நல்லா பரசி விட்டுக்கோங்க இது போல், அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா வேகும். இந்த கிரேவிக்கு தண்ணி நிறைய சேர்க்காதீங்க. இறால் சுருங்க சுருங்க அதுலேருந்து நிறைய தண்ணி விடும். தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். Few moments later. இப்போ பாருங்கள், கிரேவியில் நல்லா தண்ணியெல்லாம் போய் நல்லா வத்திடுச்சு. இறால் எல்லாம் நல்லா சுருங்கிடுச்சு. நம்ம 1 கிலோ போட்ட இடத்துல இப்போ 1/4 கிலோ தான் இருக்குது. பாருங்க, இறால் நல்லா சூப்பராக குக்காகி வந்துருச்சுங்க. ப்ரான்ஸுக்கு ரொம்ப நேரம் தேவை இல்லைங்க, சீக்கிரமாகவே வெந்துடும். ப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நல்லா சூப்பராக குக்காகி வந்துடும். கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை இது போல் தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ப்ரான் சூப்பராக காரசாரமாக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் வேறு லெவல் இருக்குது. இதை சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, தோசை இட்லி சப்பாத்திக்கெலாம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். இதை எல்லா வீட்லேயும் இதே போல் மசாலா எல்லாமே மாறாமல் இதே அளவோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி எல்லா வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.